ஆவணி அவிட்ட பெருநாள் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி நாளன்று வரக்கூடிய பெருநாள். வேதங்கள் தர்மத்தோட அடிப்படையில் கிடைச்சது. இந்த வேதங்களோட நோக்கமே எல்லா ஜனங்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டது. எல்லாருமே பிரம்ம ஞானிகளாக ஆகணும் அப்படின்னுங்கிறது தான் இந்த வேதத்தோட அடிப்படை. வேதம் மறு பிரமாணமாக பிரம்மாவுக்கு கிடைச்ச நாள் இந்த நாள். இந்த ஆவணி அவிட்ட பெருநாளில் ஒரு நெய்வேத்தியமும் பூநூல் போட்டுக்கிற அந்த தாத்பரியம், நோக்கம், காரணம் பார்க்கலாம் வாங்க. ஆவணி அவிட்ட நாளில் நாம் பிரசாதம் செய்யும்போது கடலைப்பருப்பில் பாயாசம் செய்யலாம், போலி செய்யலாம், வெள்ளை வடைன்னு உளுந்தம்பருப்பு வெல்லம் போட்டு செய்யலாம். அவங்கவங்க அந்த நேர காலத்துக்கு தகுந்தது போல். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பில் பாயாசம் செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் பருப்பை 2 பங்கு தண்ணி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். அதே 1 பங்கு வெல்லம் தனியாக போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. விசில் வந்துருச்சு. இப்போ ஒரு தாளித கரண்டியில் நெய் போட்டுக்கிறோம். முந்திரியை வறுத்து அந்த சிரப்புக்காக வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளை சிரப்புக்காக அதில் போட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா நெய்யிலே வதக்கி இந்த வெள்ளை சிரப்பில் போட்டுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான பாயசம். நல்லா அந்த வெந்த பருப்பை மசிச்சு விடுறோம். தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசியும். இதை நான் அந்த வெள்ளை சிரப்பில் போட்டுக்கிறோம். அந்த மிச்சம் இருக்க தண்ணியும் எவ்வளவு பருப்பு எடுத்தோமோ அவ்வளவு பாலும் போட்டுக்கிறோம். நெய்வேத்தியத்துக்குங்கிறதால பச்சை கற்பூரம் ஒரு மிளகு சைஸ் உடைச்சி அதில் போட்டுக்கிறோம். நல்லா எல்லாமா கலக்கி கொடுத்து கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே இடையில ஒரு மணையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்துக்கு பாயசத்தை மாற்றிக்கிறோம். இப்போ பூநூல் போட்டுக்கக்கூடிய நேரம். நம்ம விளக்கு 2 விளக்கு ஏற்றி வைக்கிறோம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம். ஒரு வெத்தலையில் பாக்கு வச்சு அதில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கோமோ அத்தனை நபர்களுக்கான பூநூலும், விநாயகருக்கு ஒரு பூநூல் அதுக்கு தகுந்தது போல் வாங்கிக்கிறோம். தூப தீபம் காமிக்கிறோம். ஒரு கற்பூர ஆரத்தி காமிக்கிறோம். இப்போ விநாயகர் பெருமானுக்கு பூநூல் போட்டு விடுறோம். நாம் கிழக்கு பக்கம் திரும்பி, ஆண்கள் கிழக்கு பக்கம் திரும்பி ஒரு கீழே ஒரு வஸ்திரத்தை போட்டு அதில் உக்காந்திக்கிறது. இந்த மணப்பலகையில் உங்களுக்கு வேத புக்கு இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இல்லைன்னாலும் பஞ்சபாத்திர கிண்ணத்தை நம்ம அதில் வச்சுக்கலாம். ஆவணி அவிட்டங்கிறது இந்த மாதத்தில் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த ரிக்கேஜி சாம வேதம் நமக்கு பிரம்மாவுக்கு கிடைச்சதுனால அந்த நாளை ஆரம்பமாக வச்சு இந்த பூநூல் போட்டு பிரமாணம் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான உபகர்மாவாக இதை பண்ணுறாங்க. கர்மாங்கிறது கண்கள்னு பேர். உபகர்மாங்கிறது அதிகமாக இன்னொரு கண் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான உபகர்மாங்க. அந்த நாளில் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரமாணம் எடுத்து அதுக்கு இந்த பூநூல் போட்டு அதை எடுத்துக்கிறது. அதாவது இது பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி, ரிக்கேஜூர் சாமவேதம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இதை மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்து மறந்துடாமல் அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் உயர்நிலை அடையிறதுக்கான ஒரு நாளாக இதை கொண்டாடணும். பூநூல் போட்டுக்கிற பழக்கம் இல்லைன்னாலும் வேதங்களை நமக்கு கொடுத்த வேதங்களை பிரம்மாவை நினச்சி நாம் விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வழிபடலாம்.